கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீர்னு வந்து அதாவது தெகல்கா பத்திரிகை ஆசிரியர் வந்து மாத்தீஸ் இன்னும் 2 பேரை வச்சுக்கிட்டு 2017 நடந்த அதாவது குடநாடு கொள்ளை சம்பவங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பங்கு இருக்குது, அந்த விஷயங்களுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் வீடியோவை போட்டு தமிழ்நாட்டு நிர்வாகத்தையே வந்து ஆட்டி படைச்சி, அதாவது தோசையை போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிற மாதிரி திருப்பி போட்டு சுட்டு வார்த்தை எடுத்துட்டாப்புல. இம்மிடியட்டாக வந்து எடப்பாடி அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இதை வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்து கண்டித்து தண்டிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சபதம் போட்டு அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மை என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து இனிமேல் தான் தெரிய வரும். 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த கொள்ளை கூட்டத்தை செய்யனா அவனும் மனோஜ்குமாரும் நாங்கள் வந்து நார்கோ அனலைஸ் பண்ணாலும் உண்மையை சொல்லுறது தயாராக இருக்கோம், அதுதான் உண்மை அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்தாலும் இப்போ அரெஸ்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அதோட உண்மை என்னங்கிறது இனிமேல் தான் போக தெரியும், யார் என்ன எப்படி தப்பு பண்ணாங்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு மோடி ஒரு கூட்டத்தில் சொன்னார், கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை வந்து நிருபர்கள் கேட்டப்போ, அதாவது கூட்டணி இன்னும் பேசி முடிக்கல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கதவை நாங்கள் திறந்தே வச்சுருக்கோம், நாங்கள் வாசப்படி தான் உட்காந்துருக்கோம், இப்போ உள்ள நண்பர்களும் சரி, அதாவது அஇஅதிமுகவும் சரி, பழைய நண்பர்களும் சரி, அதாவது திமுகவும் சரி, யார் வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். இமிடியேட்டாக ஸ்டாலின் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, வாயை சும்மா வச்சு திடீர்னு ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பிஜேபியிலலாம் கூட்டணி அமைக்க முடியாது அப்படின்ட்டாரு. ஆனால் இதை வந்து எதிர்பார்த்து மோடி வந்து சும்மா வலையை வீசி பார்க்குறதானே, அவங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் இப்படி வந்து ஏட்டிக்கு இப்படியா சொல்லி ஏதாவது வாயை விட்டு மாட்டிக்கிறார் அப்படிங்கிறது. அந்த கோவத்தை வந்து இன்னும் அதிகமாக்கி 2011 அதாவது 2009 2G ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. அதுக்கு காரணம் இங்கே சாதிக் பாட்சாங்கிறவங்க வந்து அதாவது ஆராசாவோட கூட்டாளி, அதாவது கிரீன் ப்ரொமோட்டர்ஸோட ஓனர் தான் சாதிக் பாட்சா மூலியமாக வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் பரிமாற்றப்பட்டதா அப்போதைய தகவல். 2011 அவர் தூக்கு போட்டு இறந்துட்டார். ஏன்னா அதுக்கு முதல் நாள் அந்த சாதிக் பாட்சி மூலமாக வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் வந்திருக்கு அப்படிங்கிற நெருக்கடி அதிகமாக போய் ஸ்டாலினுக்கிட்ட பக்கத்தில் நெருங்கிட்டாங்க சிபிஐலாம். இது குடும்பத்தோட வற்புறுத்தலையும் நெருக்கடிலையும் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் சாதிக் பாட்சா வந்து தூக்கு போட்டு இறந்துட்டார். இல்லை அது கொலை தான் அப்படிங்கிற மேட்ரு அப்போ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் அரியலூரிலோட ஒரு பிரபாகரன் ஒருத்தர் வந்து அதாவது சாதிக் பாட்சா வந்து நான் சாபர் சேட்டு இன்னும் சில பேர் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம், என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு வைகோ கூட அந்த நேரம் இப்போ சொல்லிட்டு இருக்காரு, ஸ்டாலினை வந்து நான் முதல்வர் ஆக்காமல் விட மாட்டேன்னு 2019. ஆனால் 2011 அவர் என்ன சொன்னார், திமுக மிகப்பெரிய ஊழல் கட்சி, குலகர கட்சி, அதனால் வந்து இந்த சாதிக் பாட்சா கொலை வழக்கில் வந்து இதை கண்டுபிடிச்சி ஸ்டாலினுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு. அந்த நேரம் அது பரபரப்பாக இருந்துச்சு. அதனால் அந்த விஷயங்கள் வந்து இப்போதைக்கு வந்து கிண்டி கிளற ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐ. கொஞ்ச நாளாக வந்து அந்த சாதிக் பாட்சா கொலை வரதை தூண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாதிக் பாட்சாவோட நினைவு நாள் கூட ஒரு 2 வருஷம் முன்னாடி போஸ்ட்டில் எப்படி ஒட்டியிருந்தாங்கன்னா, போகாத இடம் தேடி செஞ்சோட்டு கடனுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று அடிச்சிருந்தாங்க. அதாவது போகாத இடம்லாம் போய் வந்து பழகாத பழக்கம்லாம் பழகி இப்படி வந்து போய் சேர்ந்துட்டே அப்படின்னு வந்து நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து தோண்டி துருவ ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐ தரப்பில். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சாதிக் பாட்சாவோட மனைவி, அவங்க பையன், இவங்கெல்லாம் வந்து சந்தித்து அவங்களோட வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்க, யார் காரணம், எப்படி செத்தார் அப்படிங்கிறத. அதனால் அரசியல் லெவலில் தமிழ்நாட்டில் கூட்டணி சேர்ந்தால் எந்த கட்சியோடு சேர்ந்தாலும் அதுக்கு சேர்றதுக்கு முழு டார்கெட்டும் கொடுத்து அதிரடியும் கொடுத்து கூட்டணியில் வந்து இணைஞ்சு இங்கே குதிரையில் ஏறி சில தொகுதிகளை பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க பிஜேபி. அதனால தான் இப்போ வந்து இந்த தெகல்கா பத்திரிகை மன்றத்தை ரிலீஸ் பண்ணி அதன் மூலியமாக வந்து அஇஅதிமுக அப்படியே கபக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாளில் வந்து அப்படி ஒரு வீடியோவே இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லைங்கிற நம்ம லெவலில் தான் அது வரப்போகுதுன்னு நினைக்கிறோம். நினப்பு தான், இனிமேல் எப்படின்னு பார்ப்போம். இணைஞ்சதுனால அடுத்த டார்கெட் வந்து டிஎம்கே வந்து சும்மா விட்டுட்டு போகக்கூடாது. அதனால் அவங்கள குழப்பி விட்டு, அதாவது முன்னாடி டிஎம்கே பண்ண தப்பெல்லாம் தோண்டி திருவி வெளியில் போட்டு அவங்களையும் காயப்போட்டு மக்கள் மத்தியில் இந்த பேர்லாம் பண்ணிட்டு போகிறது தான் இந்த விஷயம். அதை தான் இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில். 2 பேரும் அமையலைன்னா நமக்கு கிடைக்காத தமிழகம் வேறு யாருமே திரும்பி பார்க்கக்கூடாது. பொதுவாக அந்த திராவிட கட்சிகளோட முகத்திரையை கிழித்து அப்புக்கரையாக்கி கீழே போட்டு மிதிச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க.
அந்த இதில் தான் கடந்த வாரத்தில் வந்து எடப்பாடியை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டாலினே நெருங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண தப்புகளுக்கு வந்து யார் மூலியமாவது பரிகாரம் தரணும்னு அதனால் அந்த 2009 நடந்த மிகப்பெரிய 2G ஊழலில் அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2G ஊழலில் வந்து ஒன்றுமே இல்லைப்பா, எந்த தப்பும் நடக்கலை அப்படின்னு ரிலீஸ் பண்ணாலும் இந்த அதன் மூலியமாக சின்ன கிளையில் கிளம்பி, அதாவது சாதிக் பாட்சா கொலை தற்கொலை வழக்கு அப்படியே தூசி தட்டி எடுத்து அதுலேருந்து வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அது எப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு சொல்லி துருவி நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐ தரப்பில். அந்த விவகாரம் தான் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. எந்த நேரமும் அந்த ஸ்டாலினை வந்து அந்த விவகாரங்களில் அட்டாக் பண்ணலாம். ஏற்கனவே பண்ண தப்புகளுக்கு வந்து அதுலேருந்து தப்பிச்சிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கீழே கிடக்கிற வந்து காஞ்சி போன விறகு மட்டும் தெரியும். ஆனால் அந்த விறகுல எவ்வளோ விவகாரங்கள் இருக்குங்கிறத இனிமேல் பார்த்தா தான் தெரியும். ஸ்டாலினுக்கும் வந்து இது போராத காலம்தான். அதனால் இதெல்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்கு அரசியலில் வந்து ஒரு தெம்பு, தைரியம், தில்லு வேணும். அதெல்லாம் இன்னொரு ஆள்கிட்ட தான் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் இருக்குங்கிறது தெரியல. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.